அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு துர்க்கை தாசனின் வணக்கம். இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பற்றிய பலன்களை காண்போம். சாயாபுத்திரன் சனி 20/12/2023 புதன்கிழமை இரவு 11:30 மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார். கும்ப ராசியில் சனி அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திர காலில் அமர்ந்து தனது பலன்களை தருவார். கடக ராசி அன்பர்களே, தங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்திற்குரிய சனி 8இல் அமர்கிறார். அதாவது அஷ்டமத்து சனியாக அமர்கிறார். அஷ்டமத்து சனியாச்சே என பயப்பட தேவையில்லை. தீமைக்கு பதில் நன்மையே செய்வார். கும்பத்தில் அமர்ந்த சனி மேஷம், சிம்மம், விருச்சிக ராசிகளை பார்ப்பார். புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, 20/12/2023 முதல் 1/8/2023 வரை மிக்க அற்புதமான காலமாகும். அனைத்து வகையிலும் முன்னேற்றம் காணப்படும். தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும். உடல்நலம் சீரடையும். இளமண சேர்க்கை ஏற்படும். சுப காரியங்கள் இனிதே நடைபெறும். இனிய சுப செய்திகள் கிடைக்கும். 2/8/2025 முதல் 25/4/2026 வரை எதிலும் மிக்க கவனம் தேவை. அலட்சியம் ஆபத்தை தரும். தொழில் உத்தியோகத்திலும் மிக்க கவனம் தேவை. அவசர முடிவு ஆபத்தை தரும். மன சஞ்சலம், மன குழப்பத்தை கூட ஏற்படுத்தக்கூடும். பூசம் நட்சத்திர அன்பர்களே, 20/12/2023 முதல் 7/7/2024 வரை மிக்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும். அவமானம், விரயங்கள் கூட ஏற்படலாம். வேலை பளு மன அழுத்தத்தை தரும். அவசர முடிவை தவிர்க்க வேண்டும். எதிலும் சிந்தித்து நிதானமாக பேச வேண்டும். நட்பு உறவுகள் கூட பகைமையாகலாம். 8/7/2024 முதல் 25/4/2026 வரை எதிர்பார்த்த காரியம் ஈடேறும். நிம்மதி, சந்தோஷம் நிலவும். தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும். உடல்நலம் சீரடையும். இருப்பினும் நான் தான் திறமசாலி, எல்லாம் எனக்கு தெரியும் என செயல்பட்டால் பாதிப்பை தவறும். எனவே மிக்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, 20/12/2023 முதல் 7/7/2024 வரை எதிர்பார்த்த காரியம் ஈடேறும். தொழில் உத்தியோக தடை விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். காரியம் கைகூடும். உடல்நலம் சீரடையும். இருப்பினும் நிதானித்து செயல்படுவது நல்லது. 8/7/2024 முதல் 1/8/2025 வரை எதிலும் நிதானம், கவனம், பொறுமை தேவை.
பிரச்சனைகளை சந்திக்கும் காலகட்டமாகும். வீண் விரயம் கூட ஏற்படலாம். தொழில் உத்தியோகத்தில் கவனம் தேவை. படிப்பிலும் கவனம் தேவை. சிந்தித்து செயல்பட்டால் பாதிப்புகள் கிடையாது. 2/8/2025 முதல் 25/4/2026 வரை மிக்க நன்மையான காலகட்டமாகும். தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும். தனவரவு பொருள் வரவு உண்டாகும். நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். தடைகள் விலகி காரிய வெற்றி ஏற்படும். தங்கள் ராசிக்கு 10, 2 மற்றும் 5ஆம் இடங்களை சனி பார்வையிடுகிறார். குடும்பத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி நன்மைகள் உண்டாகும். நண்பர்கள், விரோதிகள், துரோகிகள் யார் என்பதை நாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் அறியக்கூடும், அனுபவிக்கவும் கூடும். பூர்வ ஜென்ம பலத்தினால் நன்மைகள் ஏற்படும். இருப்பினும் சிந்தித்து நிதானமாக செயல்படுவது நன்மைகளை தரும். தினந்தோறும் காலையில் வீட்டு மாடியில் அல்லது வீட்டின் சுவரில் ஒரு கப் தண்ணீரும் அருகில் சில பிஸ்கட்டுகளை வைத்து தனது இஷ்ட குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு, புண்ணிய ஆத்மாக்களுக்கு வணக்கம், இந்த தண்ணீரையும் பிஸ்கட்டையும் ஏற்றுக்கொள்ளும் என 3 தடவைகள் சொல்ல வேண்டும். வில்வம் அல்லது வன்னி மரத்தை 9 தடவைகள் தனது இஷ்ட குலதெய்வத்தின் பெயரை சொல்லி வலம் வர வேண்டும், வழிபட வேண்டும். ஞாயிறு அல்லது வெள்ளி கிழமையில் ராகு காலத்தில், அதாவது ராகு காலம் முடிவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக துர்க்கை அல்லது காளியம்மனுக்கு 9 தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கோயிலை ஒரு தடவை வலம் வர வேண்டும், அதுவும் அடிப்பிரதட்சணமாக. அப்படி வலம் வரும்போது சாயாபுத்திரன் சனீஸ்வரனை போற்றி என சொல்லிக்கொண்டே வலம் வர வேண்டும். இந்த வழிபாட்டை அடுத்து வரும் சனிப்பெயர்ச்சி வரை வழிபட வேண்டும். அவரவர் ஜனன ஜாதகப்படி பலன்களை அறிய வேண்டும். அதை அனுசரித்து பலன்களும் நடைபெறும். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை தட்டுங்கள். அப்போதுதான் எனது பதிவு தங்களுக்கு கிடைக்கும். தங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.